பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில இன்பமும் வரும், துன்பமும் வரும். இன்பம் வரும் பொழுது அதை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? சந்தோஷமாவே ஏத்துக்கிடுறோம். கூடுதலாக இறை நம்பிக்கை நமக்கு ஆழமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் வர வர அல்லாஹுவையும் பெருமைப்படுத்தக்கூடியவங்களா இருப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்போம். இது நமக்கு நன்மையா அமைஞ்சிட்டு போயிடும். சில நேரங்களில் நமக்கு துன்பம் வந்தால் எந்த அளவுக்கு நம்மளாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நாம் இதுக்கு இறந்தே போயிடலாமே, மௌத்தாயே போயிடலாமே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மரணத்திற்கு நிகரான ஒரு துன்பம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒருவர் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு மார்க்க வழிகாட்டுதலா இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய தற்கொலைகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுடைய தற்கொலை என்பது ரொம்ப சொற்பத்திலும் சொற்பமாக இருக்கிறது. அதுவும் அவங்க மார்க்கத்தை அறியாமத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அது போன்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த தற்கொலை பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பத்திலும் சொற்பமா இருக்குது. ஆனா மற்ற சமூகத்தை எடுத்து பாருங்க, சர்வ சாதாரணமாக தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுக்கு படிப்பு ரொம்ப சுமையாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லி தற்கொலையை ஒரு தீர்வாக தேடுறாங்க. எத்தனையோ அந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கிடுங்க, நீட் தேர்வு அட்டன் பண்றாங்க, அதுல ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னா தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். இன்னும் நீட் தேர்வுக்காக பல வருடங்கள் அவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அந்த தேர்வுக்கு முந்தின நாள் மன அழுத்தத்தினால நம்ம பாஸ் ஆகாம மாட்டோமா, நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற மன அழுத்தத்தினாலேயே தற்கொலை பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய ஆட்கள் திருமணம் முடிச்சவங்க நிறைய கடன்களை வாங்கி போட்டு கடன் அடைக்க முடியாம இவ்வளவு பெரிய கடன் சுமை நமக்கு வந்துருச்சு என்று சொல்லி கடன் சுமை தாங்காமல் தற்கொலை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியாமல் தற்கொலை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மத்த சமுதாயத்தில் தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் நம்மிடத்தில் அந்த எண்ணிக்கை ரொம்ப சொற்பத்திலும் சொற்பமா இருக்குது. அப்படியும் ஒரு ஆள் தற்கொலையை தீர்வா தேடுறாருன்னா மார்க்கத்தை அறியாத நிலையில தான் வருது தீர்வா தேடுறாரு. அப்ப அந்த அளவுக்கு வருதுன்னா அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரக்கூடிய இது போன்ற துவாக்கள் தான் காரணம். ஒருவருடைய வாழ்க்கைனா முழுக்க முழுக்க இன்பம் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது, துன்பமும் வரும். எந்த அளவுக்குன்னா நாம் இந்த உலகத்துல வாழவே வேண்டாமே என்று நினைக்கிற அளவுக்கு துன்பங்கள் வரும். அப்படி துன்பம் வரும் பொழுதுதான் நாம என்ன செய்யணுமா? சஹீஹுல் புகாரியில 5671வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யத்தமன்ன அஹதுகுமுல் மௌத மின் ஸர்ரின் அஸாபஹு. ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அந்த தீங்கின் காரணமாக, துன்பத்தின் காரணமாக உங்களில் ஒருவர் மரணிப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். இவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்துருச்சே, இனிமே நம்ம எப்படி வாழ முடியும், நாம எதுக்கு வாழணும் என்று நினைச்சு மரணிப்பதற்கு என்ன செஞ்சிட வேண்டாம். ஒரு ஆளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த கஷ்டத்துக்காக அவர் மரணிப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். அவருக்கு அது போன்ற ஒரு சிரமங்களோ ஒரு கஷ்டங்களோ ஏற்படுதுன்னு சொன்னா அவர் ஃபல் யகுல், நாம மரணிச்சுட்டே போயிடலாமே என்ற அளவுக்கு ஒரு ஆளுடைய நினைப்பு வருதுன்னா ஃபல் யகுல், அவர் மரணத்தை தீர்வா எடுக்க வேண்டாம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி என்ற இந்த ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொள்ளட்டும். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம, இறைவா, அஹ்யினி, என்னை நீ வாழச் செய், மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி, நான் வாழக்கூடிய உலக வாழ்க்கை அது எனக்கு நன்மையாக இருந்தால், இன்னும் நான் இந்த உலகத்தில் வாழ்றது எனக்கு நன்மையா இருந்தா நீ என்னைய வாழ வச்சிரு. ஒத்த வஃபனி, நீ என்னை மரணிக்க செய்து விடு. இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி, நான் இறந்து போறது தான் எனக்கு சிறப்புனா என்னை நீயே மரணிக்க செய்து விடு. நான் மரணத்தை தீர்வா தேட மாட்டேன், நான் சாகணும்னு நான் தற்கொலை பண்ண மாட்டேன். நான் வாழ்றது எனக்கு சிறப்பா இருந்தா என்னைய நல்ல முறையில வாழ வை. நான் வாழ்றது அதுல எனக்கு சில சிரமங்கள் வரும் சொன்னா, நான் மரணிக்கிறது தான் எனக்கு சிறப்புனா அந்த மரணத்தை நான் எடுக்க மாட்டேன், நீயே எனக்கு அந்த மரணத்தை கொடுத்து விடு. ஏன்னா இறைவன் ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுத்துட்டான்னு வைங்க, அப்படி இறைவனால் மரணிக்கப்பட்டவர் அவருக்கு மறுமையில கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காதே. ஒரு ஆள் தற்கொலை பண்ணி இறந்து போறாருன்னா அவர் தன்னுடைய மறுமை வாழ்க்கையவே நாசமாக்கி விடுகிறார்.
அவர் எந்த அடிப்படையில் தற்கொலை செய்து இறந்தாரோ மறுமையிலே அவருக்கு அது போன்ற தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அது அவர் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ ஒருவர் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தற்கொலை என்ற அந்த குற்றம் இருக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? இன்னும் இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும். ஒரு ஆள் தற்கொலை பண்றாருல, சில நேரங்கள்ல அவங்க நல்ல முறையில் வாழ்ந்திருந்தாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சிறப்பா வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு மறைவான விஷயம் தெரியாது. அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், அந்த மறைவான விஷயம் நமக்கு தெரியாது. தெரியாம நாம எதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோமோ அந்த சோதனையை பார்த்துட்டு என்னால தாங்க முடியலன்னு நம்ம தற்கொலை பண்ணிட்டு போறோம்ல. இப்படி தற்கொலை நம்ம பண்ணிட்டு போறதை விட நாம நம்ம இந்த சோதனைகள் வருகிற பொழுது அதை எதிர்கொண்டு பழகணும்னு சொன்னா, நமக்கு மறைவான விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால அதை அல்லாட்ட கோரிக்கை வச்சு, நான் வாழ்றது நல்லதா இருந்தா என்னைய வாழ வை, நான் மரணிக்கிறது தான் சிறப்புனா அந்த மரணத்தை இறைவன் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், நீ எனக்கு அந்த மரணத்தை கொடுத்து விடு என்று இந்த ஒரு பிரார்த்தனை சொல்லிக் கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அந்த பிரார்த்தனையவே நாம மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹும்ம, இறைவா, அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி என்கிற இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்திற்கு நிகரான துன்பம் வரும் பொழுது மரணிக்க ஆசைப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த பிரார்த்தனை செய்யட்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்கிற பொழுது, தாங்க முடியாத சிரமங்களை சந்திக்கிற பொழுது இது போன்ற துவாக்களை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த துவாக்களை அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.